ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கெட் ரெடி வித் மீ தான். நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெடியாகி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான், பேங்க்கு தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தாங்க. அதனால் மங்களகரமாக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா தலை குளிச்சிருந்தேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைக்கு எண்ணெயெல்லாம் வைக்கலை, அப்படியே தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக குளிச்சுட்டு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டிருந்தேன். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் மங்களகரமாக போகணுன்னு எங்கள் மம்மி ஆசைப்படுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் சிகப்பு கலரில் தான் போட்டிருந்தேன். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே தலையை சீவிக்கலாம். சரியான சிக்காக இருந்துச்சுங்க. அந்த தலை குளித்தாலே போதும், நம்மளை பிடிச்சிக்கிட்டு அது விடவே விடாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சிக்கையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உச்சி எடுத்துகிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இதோட நான் 4-5 தடவை அந்த பேங்க்கு போயிட்டு வந்துட்டேன். என்னன்னே தெரியலைங்க. எனக்கும் அந்த பேங்க் ராசியே இல்லையா என்னன்னு தெரில. இன்றைக்காவது ஓப்பனில் இருக்குமா என்னன்னு தெரில. அது என்னமோ ஓப்பனில் இருக்குது, நமக்கு என்னமோ ஓப்பன் பண்ணி தர மாட்டேங்காங்க அக்கௌண்ட்டு. ஏன்னா கூட்டமாக வேறு இருந்துச்சுங்க. நான் போகிற வட்டம்லாம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். அதை சமாளித்து அவங்களாம் பாவம் எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே முக்கிற மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் லைனில் நின்று எப்படியாவது நம்மளும் இன்றைக்காவது எப்படியாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா வெறிகுண்டு நானும் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு யூனியனில் அக்கௌண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் தான் போனேன். நான் போய் என்னென்ன பண்ணேன்னு எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குமான்னு நம்ம பார்த்துட்டு தான் என்னென்னாலும் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா அதுங்களே கிளம்பிட்டேன். எல்லாமே என்னோடய ஃபைலில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வேறு வச்சிட்ருந்தேன் நான். ஏன்னா அங்கே போய்ட்டு மறுபடியும் அலையக்கூடாது இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரங்கிங்க, ரொம்ப தூரம் இருக்குங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அதனால் ஒய்யாமல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸை ஃபுல்லும் கேட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஜெராக்ஸையும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்து ஃபைல்குள்ளே வச்சுருந்தேன் நான். ஏன்னா அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை இன்னொன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் அலைய வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ரொம்ப கடுப்பாகி போயிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்காவது உருப்படியாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம்டா அப்படின்னு ஒரு வெறிகுண்டு பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாமல் வேண்டிகிட்டு தாங்க போனேன், இன்றைக்காவது ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்கடான்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சாங்க. எத்தனை தடவை தான் நம்மளால் அலையிறது. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நம்மள அறியாமலே நம்ம கடுப்பு வந்துடும். பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கா, அதுக்கு தான் எரிச்சல் ஆயிரும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நானும் தலையெல்லாம் சீவியாச்சு. ஸோ சீவிட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் பவுடர் அடிச்சுட்டு நம்ம அப்படியேவும் சாப்பிட்டு கிளம்புறது தான் வேலை. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பவுடர்லாம் அடித்தாச்சு. அப்புறம் சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சால் குத்திட்டு நம்ம கிளம்பணும். இந்த சாலை குத்துறது அதோட டென்ஷனாக இருக்குங்க. நம்ம ஒரு திக்கு இழுத்தா அது ஒரு திக்கும் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், எனக்கு கொடுமையாகி போச்சுங்க. இது குத்தவங்களையும் சீவனே போயிடுச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா குத்தியாச்சு. குத்திட்டு பார்த்திங்கன்னா நானும் பேங்க்கு கிளம்பிட்டேன். எதுலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் தான், நம்ம சைக்கிளில் தான் கிளம்புறது. ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 500 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா 500 எங்கள் மம்மிகிட்ட கெஞ்சி கதறி கேட்டேன். பட் தரவே இல்லை. நம்மக்கிட்ட 500 இருந்துச்சு.
அதை வச்சு ஒப்பேத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்கல. 0 பேலன்ஸில் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏடிஎம் கார்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதாவது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ரூ. 500 மட்டும் பே பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 0 பேலன்ஸ்லேயே இருந்தோம்னா அது பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 500 மட்டும் போட்டு வைங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் கேட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. உள்ளே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். போனேங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்க வச்சாங்கங்கிங்க. கிட்டத்தட்ட நான் 10 மணிக்கு பேங்க்கு போனேங்க. ஆனால் ரிட்டர்ன் நான் வந்தது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. தாங்கவே முடியலங்க. எனக்கு பசி வேறு கிறக்கமாகி போச்சு. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிட்டு போயிருந்தேன். இவனுங்க இவ்வளோ தூரம் இழுத்தடிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அங்கே சைன் வாங்கிட்டு வா, இங்கே சைன் வாங்கிட்டு வான்னு சுற்றி கிறுக்கா படுத்தி எடுத்துட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் அலைய விட்டதே கிடையாது. ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா செம்மையாக அலைச்சல். அதுவும் இல்லாமல் கூட்டம் பார்த்தீங்கன்னா சும்மா எக்கு தப்பாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய க்யூ நின்றுட்டே இருந்துச்சு. அந்த க்யூவில் நின்று ஒவ்வொரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சைன்லாம் வாங்கிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. எப்படியாவது பாஸ்புக்கு கொடுங்கடா அப்படின்னு காலில் விழுகாத குறையாக கெஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நமக்கு பசி தாங்க முடியல, அதுதான் மேட்ரு. ஏன்னா எவ்வளோ நேரம் தாங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, கிறுக்காகி போயிடும் நமக்கு. என்னவோ போங்கடா நல்லா இருப்பீங்கடா அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். ஏன்னா கொடுத்துட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம் தானேங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கிறுகிறுன்னு வந்துச்சா, சரி ஜூஸை போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை தான் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். வழக்கம் போல் தான் கேரட் ஜூஸ் தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது அடியாகாது. உங்கள் மிக்ஸி எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடியாகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கேரட் ஜூஸ் பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு கேரட் ஜூஸு. நல்லாவே இருந்துச்சுங்க. நானும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரட்டையும் வெட்டிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த சைஸில் வெட்டிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸில் வெட்டினா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைஞ்சதுக்கப்புறம் ஜீனி ஒரு 4 ஸ்பூன் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அப்படியே ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பால் பாக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சாச்சு. எனக்கும் எங்கள் மம்மிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நானும் குடிக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க. எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.